சிறகடிக்க ஆசை சீரியல பொறுத்தளவு இனிய எபிசோட்ல நம்ம விஜயா ரோகிணிய வெளிய போடி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரோகிணி இருந்துகிட்டு நான் இந்த வீட்டை விட்டு போமாட்டேன். நான் எதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும்? நான் சொல்ல வர்றத கேளுங்க கேளுங்க அப்படின்னு ரோகிணி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ணாமலையும் முத்துவும் சரி அவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு கேட்போமே அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா விஜயா இருந்துகிட்டு இவள நான் தான் இந்த வீட்டுக்கு மருமகளா அழைச்சிக்கிட்டு வந்தேன். ஆனா இவள நான் இதுக்கப்புறம் இந்த வீட்ல இந்த ஜென்மத்துல விடவே மாட்டேன். இந்த ஜென்மத்துல அவ இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு வலுக்கட்டாயமா புடிச்சு வெளியில இழுக்குறாங்க. ஆனா ரோகிணி இருந்துகிட்டு நான் மனோஜ விட்டு போமாட்டேன், மனோஜ விட்டு போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க. இருந்தாலும் விஜயா ரோகிணியோட தலைமுடிய கொத்தா பிடிச்சு அப்படியே இழுத்துக்கிட்டே வந்து வெளியே தள்ளி விட்டு கதவை சாத்திடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நம்ம அண்ணாமலை எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. மனோஜ் அவ இன்னும் வெளியில போயிருக்க மாட்டா, அவளை அழைச்சிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா மனோஜ் அவங்க அம்மாவை பாக்குறாப்ல. விஜயா இருந்துட்டு உள்ளார போடா அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் ரூமுக்குள்ள ஓடிடுறாப்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? வீட்டை விட்டு வெளியில போன ரோகிணி நேரா ஃப்ரெண்டு வித்யா வீட்டுக்கு தான் போறாங்க. வித்யா வீட்டுல போய் நடந்ததை எல்லாமே சொல்லிட்டாங்க. என்னைக்கா இருந்தாலும் இந்த விஷயத்துல நீ மாட்ட தானே போற. இன்னைக்கு மாட்டிக்கிட்ட, வேற என்ன பண்ண முடியும்? ஆமா, இது மட்டும் தான் தெரிஞ்சுதா? நீ பணக்காரி இல்லன்னு மட்டும் தான் தெரிஞ்சுதா? இல்ல நீ இன்னும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைக்கு அம்மான்னு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் இன்னும் அது வேறையா தெரியணும்னு நீ ஆசைப்படுறியா அப்படின்னு பதிலுக்கு கேட்க, இல்லடி தெரிஞ்சுக்கணும்ல, எப்படியா இருந்தாலும் தெரியதானே போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ரோகிணி வந்து நான் அழுவ போறதில்ல, எப்படியா இருந்தாலும் அந்த வீட்டுக்கு நான் போய் தான் ஆவேன். ஏன்னா என் மாமனார் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்னைய வீட்டுக்கு கூப்பிடுவாரு. சோ நான் கண்டிப்பா போவேன் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் இந்த பக்கம் முத்துவும் சரி அண்ணாமலையும் சரி நம்ம மனோஜ் கிட்ட போயிட்டு அட்வைஸ் பண்ணி எப்படியாச்சும் ரோகிணி அழைச்சுக்கிட்டு வா, அவ பக்கம் நியாயத்தை என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா மனோஜ் இருந்துகிட்டு அம்மா சொல்லாம நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.